நமஸ்காரம். தீட்சை என்றால் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தீட்சை அல்லது தீக்கைன்னு தமிழில் சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பல குருமார்கள்ட்ட தீட்சை வாங்குறாங்க. நல்ல விஷயந்தான். அவங்கள்ட்ட தீட்சைனா என்னங்க அப்படின்னு கேட்டால் அவங்க செய்யக்கூடிய முறைகளை பற்றி சொல்லுவாங்க. நாம் அதை கேட்கல. தீட்சைனா என்னங்க என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரிவதில்லை. இதுபோல் தீட்சைனாவே என்னன்னு தெரியலனா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவுங்க. தீட்சை என்றால் புதிதாக ஒன்றை ஆரம்பித்தல்னு அர்த்தம். தத்துவார்த்த ரீதியாக இன்னும் பல விளக்கங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பற்றி வேற ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். எளிமையான விளக்கம் புதிதாக ஒன்றை ஆரம்பித்தல். பல வகையான தீட்சை முறைகள் இருக்குது. அதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நயன தீட்சை. நயனம்னா கண்ணுங்க. ஒருத்தருக்கு பார்வை மூலமாகவே தீட்சை தருவதை நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. உங்கள் குருநாதர் முன்னாடி நீங்கள் உட்காருவீங்க. உங்கள் குறிப்பிட்ட நேரம் அவர் உங்களை பார்ப்பார். பார்வையின் வழியே தெய்வ சக்தியை உங்களுக்குள் அனுப்பி தீட்சை தருவதே நயன தீட்சை. அடுத்தது ஸ்பரிச தீட்சை. உங்களை தொடுவதன் மூலம் தெய்வ சக்தி குருநாதர்கிட்டருந்து உங்களுக்கு பாய்ச்சப்பட்டு தீட்சை தருவது தொடு தீட்சை. இந்த தொடு தீட்சை தான் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த கட்டவரில் இழுத்து அப்படியே நெத்திப்பட்டில் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த தொடு தீட்சை வகையை சார்ந்தது தான். ஆக்சுவலி இந்த தொடு தீட்சை என்பது யோக தீட்சையோட தொடர்புடையது. சரிங்களா? இந்த கட்டவரில் எடுத்து வைக்கக்கூடியது நிறைய பேர் தொடு தீட்சைன்னு மட்டுமே நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. தொடு தீட்சை மற்றும் யோக தீட்சை ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த தீட்சை முறை. ஆக்சுவலி இது தொட்டு காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேருக்கு அதோட மறைபொருள் தெரிவதில்லை. அடுத்தது ரொம்ப முக்கியமான தீட்சை, நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய தீட்சை வாக் தீட்சை. வாக் தீட்சை தான் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுது. தெரிந்தோ தெரியாமலோ பலர் பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு யோக சாஸ்திரத்தையோ ஒரு சித்தர் பாடலையோ ஏதோ ஒரு சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அதுவும் வாக் தீட்சைக்கு கீழ்தான் வரும். மந்திர தீட்சையும் வாக் தீட்சைக்கு கீழ்தான் வரும். சரிங்களா? ஸோ வாக் தீட்சை என்பது நம்ம சாஸ்திரமாகவும் சொல்கிறோம், மந்திரமாகவும் சொல்கிறோம். மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது. ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. இதான்ப்பா போப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தர் அல்லது ஞானி யோகி. அவ்வளோதான், தீட்சை கொடுத்தாச்சு. இதுதான் வாக் தீட்சை. சரிங்களா? இது தகுதி வாய்ந்த நபர்களால் கொடுக்கப்பட வேண்டும். வாக் தீட்சைக்குள்ள 3 உட்பிரிவு இருக்கு, பார்த்துட்டோம். இதுலேயே ஒரு சின்ன மெத்தட் இருக்கு. எப்படின்னா மந்திர தீட்சை எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு மந்திரத்தை உங்கள் காதில் குருநாதர் சொல்லணும், அல்லது பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும், அல்லது ஒரு பூவிலையோ ஒரு யந்திரத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஆவாகனம் பண்ணி அதை அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஆனால் அன்னைக்கு காலையில் சில சடங்கு ரிச்சுவல்ஸ் ஜபமெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுக்கிட்டு அவர் அதை செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு 1008 முறை மந்திரத்தை ஜபம் பண்ணும், 10,008 முறை ஜபம் பண்ணுன்னு இருக்கும். ஒரு பூ வாங்குவாங்க, பூவை வச்சுட்டு கையில் கொடுப்பாங்க. அதுவும் இதோடு தான் வரும். சரிங்களா? எல்லாமே இந்த வாக் தீட்சைக்குள்ளே வரக்கூடிய விஷயம்தான். ஸ்பரிச தீட்சை, வாக் தீட்சை, இதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய நபர்களும் உண்டு. மானச தீட்சை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதால் ஒருவருக்கு தீட்சை தரக்கூடியது. சரிங்களா? இதை வச்சு தான் இந்த காலகட்டத்தில் பல பேர் ஏமாற்றவும் செய்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஆன்லைன் தீட்சை தராங்க பார்த்தீங்களா? இவங்க பலரும் இதற்கு சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தரது மானச தீட்சை. மானச தீட்சை என்பதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உங்களிடம் சீடராக இருந்தவருக்கு தான் பெரும்பாலும் தர முடியும். அல்லது நீங்கள் ஒரு மகா சித்த புருஷராக இருக்கணும். உங்களுக்கு தரக்கூடிய குருநாதர், தீட்சை தரக்கூடிய குருநாதர் ஒரு மகா சித்த புருஷர்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ மானச தீட்சை என்பது நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அவர் மனசால் நினச்சி நான் உங்களுக்கு தீட்சை தந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டா போதும், உங்களுக்கு தீட்சை தரப்பட்டதாக அர்த்தம். இதை ஒரு மகா சித்த புருஷரால் தர முடியும். ஒரு இடைநிலை கடைநிலை யோகிலாம் இருப்பாங்க, ஒரு முதல் நிலை யோகி இருப்பாங்க. கடைநிலை யோகியாலே தர முடியாது. சரிங்களா? அதாவது முதல் இடை கடைன்னு சொல்லுவோம். அந்த கடைநிலை யோகியாலேயே மானச தீட்சை தருவது கடினம். அதையும் தாண்டி கடைசியாக இறைநிலைக்கு பக்கத்தில் போனவங்க தான் மானச தீட்சையை தர முடியும். சரிங்களா? நிறைய தீட்சை எழுதி தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்து தான் படிக்கணும். மானச தீட்சையை முடிச்சிட்டோம். அடுத்தது யோக தீட்சை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த கட்டவரில் எடுத்து நெத்தி பொட்டில் வைக்கிறது இதெல்லாம் யோக தீட்சையோடு தொடர்புடையது. தொட்டு காட்டக்கூடிய விஷயங்கள். சில விஷயங்கள் என்னதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வாயால் சொன்னால் புரியாது. அதனால தான் தொட்டு காட்டுவாங்க. உதாரணமாக இனிப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, யாராலையும் வார்த்தையால் விளக்க முடியாது. கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயத்தோட அப்படின்னு டபக்குன்னு போட்டோம்னா இனிப்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுபோலத்தான் சில விஷயங்களை எவ்வளோதான் வார்த்தையில் முயற்சி பண்ணாலும் புரியாது. அவங்களுக்கு தொட்டு காட்டணும். அதோட தொடர்புடையது தான் யோக தீட்சை. இதில் தான் யோகாசனங்கள், வாசி யோகம் போன்ற பல விஷயங்கள் வரும். சரிங்களா? யோக தீட்சை ஒருத்தரோட யோக சக்தியை இன்னொருத்தருக்கு பாய்ச்சுவதும் இதன் மூலியமாகத்தான்.
இந்த தொட்டு காட்டுறதே இந்த காலகட்டத்தில் பல பேருக்கும் தெரியல. இந்த ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய பேர் இந்த தீட்சையை பார்க்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப தவறு. இந்த தீட்சைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது, சரிங்களா? அடுத்தது ஔத்திரி தீட்சைன்னு சொல்லுவாங்க. ஹோமம், யாகம் இந்த மாதிரிலாம் பண்ணி அது மூலியமாக தீட்சை தரக்கூடியது ஔத்திரி தீட்சை. சைவ சமயத்தில் 4 வகையான தீட்சை முறைகளை சொல்லுவாங்க. சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம். இந்த தீட்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆதீனங்கள் இலவசமாகவே பல இடங்களில் தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் போய் கற்றுக்கலாம், ஒரு சிவ பூஜை கற்றுக்கலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகலாம். வைஷ்ணவத்திலையும் இது போல் தீட்சை முறைகள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த வரக்கூடிய இந்த தீட்சை முறைகளில் 1-2 தீட்சை முறைகளை மிக்ஸ் பண்ணி தரக்கூடிய குருமார்களும் இருக்காங்க. இப்போ எங்கள் குருநாதர் எப்படி தீட்சை தருவாங்கன்னா, மந்திரத்தை சில சமயம் காதில் சொல்ல மாட்டார். ஒரு பூ எடுத்து வாங்கிட்டு வாங்கும்போது வாங்கிட்டு வருவோம். அந்த பூவில் கையை வச்சுக்குவார், ஒரு குறிப்பிட்ட ஜபம் பண்ணுவார், ஜபம் பண்ணிட்டு கையில் கொடுத்து போய் ஜபம் பண்ணிக்க அப்படின்றவார், சரிங்களா? ஸோ தீட்சை முறைகள் உங்கள் குரு பரம்பரையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. சில குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யந்திரத்தை பூஜை பண்ணி அந்த யந்திரத்தை மட்டும் கொடுப்பாங்க. அந்த யந்திரத்தை நீங்கள் வாங்கிய நிமிடம் தீட்சை கொடுக்கப்பட்டதாக அர்த்தம். ஸோ அந்த குரு பரம்பரையை பொறுத்து சின்ன சின்ன மாறுதல்கள் உண்டு. ஆனால் அந்த எல்லா மாறுதல்களும் இப்போ மேற்சொன்ன தீட்சை வகைகளுக்குள் வந்துவிடும், சரிங்களா? ஆன்லைன் தீட்சை சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மானச தீட்சைக்கும் ஆன்லைன் தீட்சைக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்க அவங்க கற்றுக்கிட்டதை மேம்படுத்துவதற்கு ஆன்லைனில் வகுப்புகள் அட்டன் பண்ணலாம். சரிங்க, நான் இப்போ ஒரு அமெரிக்காவில் இருக்கேன், எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குருநாதரை கண்டுபிடிச்சிட்டேன், அவர் வந்து சென்னையில் இருக்காரு, நான் இதுக்காக அமெரிக்காவிலேருந்து சென்னை வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த குருநாதர் மனசு வச்சார்னா எல்லா ப்ராசஸையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு உபதேசத்தை கொடுத்து உங்களை பயிற்சிக்குள்ளே இறக்கி விட்டுடலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்பு நீங்கள் அவரை வந்து நேரில் பார்த்து அந்த தீட்சை முறையை முடித்து கொள்ள வேண்டும், சரிங்களா? தீட்சை என்பதை நேரில் தான் இந்த காலகட்டத்தில் தர முடியும். அப்போ தான் அது குரு சிஷ்யனுக்கு சரியாக பொருந்தும். மானச தீட்சையெல்லாம் ஒரு மகா சித்த புருஷரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அங்கே நிகழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வு எல்லாருக்குலாம் நடக்காது. ஸோ ஆன்லைன் தீட்சைஸை அதனால தான் நான் பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணுறதில்லை. ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் தீட்சை நேரில் வந்து வாங்குவதே சால சிறந்தது. அடுத்து என்னென்னா சிவதர்மினி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவதர்மினி வகையான தீட்சைகள் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் சிவதர்மினி வகையான தீட்சைகள் கொடுப்பாங்க. உலக தர்மினி தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்நியாசம் வாங்காதவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆதார நிராதார தீட்சைன்னு 2ஆக பிரிச்சுருவாங்க. ஆதார தீட்சை என்பது எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சாதாரண வகையான தீட்சை. நிராதார தீட்சைனா மாயை என்ற ஒன்று நீக்க பெற்றவங்களுக்கு இறைவன் நேரடியாக வந்தோ அல்லது யார் மூலியமாகவோ கொடுக்கக்கூடிய தீட்சை. நேரடியாக வந்தானா கண்டிப்பாக நேரடியாக வந்து மாயை நீக்கம் பெற்ற ஒருத்தருக்கு நேரடியாக வந்தோ அல்லது யார் மூலியமாக வந்தோ கொடுக்கக்கூடிய தீட்சை தான் நிராதார தீட்சை. தீட்சை வாங்கினா என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. தீட்சை வாங்கிட்டேன் என்ன நடக்கும்? இந்த தீட்சை என் வாழ்க்கையை மாற்றுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் போய் நம்பாதீங்க. தீட்சை என்பது ஒரு வட்டத்தின் ஆரம்ப புள்ளி வட்டம் கிடையாது. புள்ளிக்கு அப்புறம் அப்படியே கூடலாம் போட்டு பெருசாக கொண்டு வந்தால் தான் வட்டம். தீட்சை என்பதை ஒரு விதைன்னு சொல்லலாம், சரிங்களா? ஒரு விதை வாங்கிட்டீங்க, விதை செடி கிடையாது, கொடி கிடையாது, மரமும் கிடையாது, பழமும் கிடையாது. விதையை கொண்டு போய் நல்ல இடத்துல ஊனணும், சூரிய ஒளியெலாம் நல்லா வருதான்னு பார்த்துக்கணும், உரங்கிரம் போடணும், பூச்சி அண்டாமல் பார்த்துக்கணும், தண்ணி ஊற்றணும், நல்லா அந்த செடி வரணும், சரிங்களா? ஆடு கீடு அதை மேயாமல் வேலி கட்டி வைக்கணும். செடி மரமாகவும் மரம் காலத்தில் காய் காய்க்கும், காய் காய்ச்சதுக்கு அப்புறம் நமக்கு பழம் கிடைக்கும். தீட்சையும் அதே போல் தான். வாங்கிட்டோன்னு சொல்லிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தீட்சை வாங்கிறத பல பேர் ஏதோ பெருமையாக நினச்சிக்கிறாங்க, ஏதோ பட்டம் வாங்கிட்டே தான் நினச்சிக்கிறாங்க. தீட்சை வாங்குறது தெரிஞ்சுக்குங்க, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. வாங்குவதால் பிரயோஜனம் கிடையவே கிடையாது. வாங்கி உங்கள் வாழ்வியலில் அந்த பயிற்சி முறையை ஒரு அங்கமாக்கி தினமும் செய்யணும். எப்படி தினமும் செய்யணும். சில பேர் வாங்குவாங்க ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, நான்லாம் பஞ்சரசியாக வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, அதனால் என்ன பிரயோஜனம்? கூப்பிட்டா அம்பாள் நேரடியாக வந்து நின்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது. பல பேர்த்திட்ட வாங்கின உனக்கே நம்பிக்கை இல்லை, சரியா? இந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒரு 2 லட்ச ரூபா காசு இருந்ததுன்னா நீங்கள் சோடசி மகா சோடசி வரைக்கும் ஒரு நாள்லேயே வாங்கி போடலாம், தப்பு கிடையாது, வாங்கிடுவாங்க. அதாவது பிரயோஜனம்.
ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? முதல்ல தீட்சையை காசுக்கு விற்கவே கூடாது. ஆனால் இங்கே பலரும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ தீட்சை வாங்குவதால் எதுவும் மாறப்போவதில்லை. தீட்சை வாங்கினதுல அவங்க சொன்ன பயிற்சிகள்லாம் நீங்கள் பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு கண்டிப்பாக மாறும். இறைநிலையை நோக்கிய, இறைவனை நோக்கிய பயணம் என்பது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் குருநாதரோட வழிகாட்டுதலோட. ஏன்னா வாங்கி சரியாக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுத்த குருநாதர் கண்டிப்பாக வழிகாட்டத்தான் செய்வார். பா இது தப்புப்பா, இது சரிப்பா, இது எப்படி பண்ணுப்பான்னு கண்டிப்பாக வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலோடு நீங்கள் போகும்பொழுது இறைவனை நோக்கிய பயணம் மிக சுகமானதாக இருக்கும். தீட்சை என்பதை ப்ரீகேஜின்னு புரிஞ்சுக்குங்க. எளிமையாக சொல்கிறேன். தீட்சைனா ப்ரீகேஜி, அப்படியே ப்ரீகேஜி தான். அதுக்கப்புறம் எல்கேஜி, யூகேஜி, 1வது 2வது 10வது காலேஜ் ஸ்டாப் 11th 12th, அதுக்கப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியது யூஜி, பிஜி, பிஹெச்டின்னு. இந்த பிஹெச்டிலாம் நீங்கள் முடிக்கணும். அப்போ ப்ரீகேஜிக்கும் பிஹெச்டியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி தான் தீட்சை வாங்குவதை தயவு செய்து பெரிய விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது. தீட்சை வாங்கினவங்க ஒரு ஆணவ நிலையில் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டால், ஒருத்தர் கணபதி சாதனை பண்ணுவார். இவர் சோடசியோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நீ என்னப்பா பண்ணுற அப்படிம்பாங்க. நான் கணபதி பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் சோடசி பண்ணுறதுமா, இன்னும் நீ கணபதி தான் பண்ணுறியா அப்படிமா. உண்மையாலுமே அந்த சாதகருக்கு கணபதியோட அருள் பூரணமாக இருக்கும். சோடசி வாங்கிட்டு இந்த ஆணவத்தோடு சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. தீட்சை என்பது ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அல்லவே அல்ல. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதில் கூறப்படக்கூடிய நியமங்களை நீங்கள் 100% பின்பற்றணும். எப்படி 99.9 இல்லை, 100% பின்பற்றணும். ஒரு தீட்சை என்பது உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று. முதல் விஷயம், உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதரை 100% நம்புறது. 2வது, நீங்கள் தெய்வத்தை நம்புறீங்கல்ல, எந்த தெய்வத்துக்கு தீட்சை எடுத்திருக்கீங்கல்ல, அந்த தெய்வம் என்னை காப்பாற்றணும்னு முழு நம்பிக்கை 100க்கு 100% நம்பணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் தீட்சை எடுப்பார். உதாரணத்துக்கு ஒருத்தர் சிவ தீட்சை எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோம். அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு நாள் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்பார்ல, இன்னொரு நாள் அம்பாள்கிட்ட போய் ஒரு வேண்டுதல், அப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட போய் வேண்டுதல், கணபதிகிட்ட போய் வேண்டுதல், முருகன்கிட்ட போய் வேண்டுதல், எல்லா சாமிகிட்டையும் அப்படியே போய் வேண்டுதல் வச்சுருவோம். எல்லா இறைவன் ரூபங்களையும் கும்பிடுவது தப்பே கிடையாது. எல்லா இறைவனையும் கும்பிடுவதும் தப்பு கிடையாது. இறைவனுக்கு ரூபம் கிடையாது. எனக்கு இந்த ரூபத்தில் பார்க்க பிடிச்சதுக்கு பார்க்க தப்பு கிடையாது. எல்லா ரூபங்களையும் கும்பிடுவதும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் உபாசனை தெய்வம் தான் உங்களுக்கு வசத்தியாக தெரியணும். சரி, உங்கள் உபாசனை தெய்வம் தான் உங்களுக்கு வசத்தியாக தெரியணும். அந்த ரூபத்தின் மூலமாக உருவமற்ற இறைவன் உங்களுக்கு உருவமாக தெரிகிறார். அவ்வளவுதான். எனக்கு அந்த ரூபம் எல்லாத்தையும் தரும், எனக்கு இந்த ரூபத்தை மாற்ற மாட்டேன்னு கெட்டியாக அந்த உபாசனை தெய்வத்தோட காலை யார் கட்டி பிடிச்சிக்கிறாங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் மேலே போயிடுவீங்க. எழுதியே அதை மேலே போயிடுவீங்க. உங்கள் உபாசனை தெய்வத்தின் மீது 100% நம்பிக்கை வச்சுக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா மேலே போயிடுவீங்க. ஆனால் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கான்னா, எல்லாருக்கும் 99.9% அல்லது அதற்கும் கீழே தான் இருக்கும். 100% நம்பவே மாட்டாங்க. இது 2வது உபாசனை தெய்வமா. 3வது, நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி முறை மீது உள்ள நம்பிக்கை மற்றும் மதிப்பு. முதல்ல அந்த பயிற்சி முறையை நீங்கள் நம்பணும், மதிக்கணும். அந்த பயிற்சி முறையை கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். நீ மதித்தாதான் அந்த பயிற்சி முறை உன்னைய மதிக்கும். காலையில் 6 மணிக்கு பண்ணுப்பானா காலையில் 6 மணிக்கு பண்ணுங்க ஒரு 48 நாள். அந்த டிசிப்ளின் கூட இல்லைன்னா எதுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அந்த டிசிப்ளினாவது வேணும் இல்லை நமக்கு. ஐயா தப்பு சகஜம், சரியா, தப்பை திருத்திக்கணும். இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 6 மணிக்கு எந்திரிச்சே பழக்கம் இல்லைங்க, நான் எப்பயுமே 8 மணிக்கு எந்திரிச்சு தான் பழக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க, தவறு கிடையாது, ஆனால் மாற்றுங்க. உபாசனை முறை என்பது உங்கள் வாழ்வில் ஒரு அங்கம். இந்த உபாசனைங்கிறது எப்படி டெய்லி பல்லு வளர்க்குறோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி தான் இதுவும். தீட்சை வாங்கிட்டால் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகள் என்பது உங்கள் வாழ்வில் அங்கம். ஸோ குருநாதர், உபாசனை தெய்வம் மற்றும் அதற்கான பயிற்சி முறை, இது மேலே 100% நம்பிக்கையோடு நாம் இருக்கணும். 99.9 100%. அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது இறையருள் தானாக உங்களை தேடி வரும். குருநாதர் கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக கூட்டு போவார். உண்மை குருவை தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் குருன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், குரு என்பவர் யாருன்னுட்டு. அந்த வீடியோவை பாருங்கள். உண்மையான குரு, போலி குருலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு தகவல்கள் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு பயன்படும்.
பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.